ஹலோ கைஸ், வெல்கம் டு சினி ரிவ்யூ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தை பார்த்தீங்கன்னா 2023 வெளிவந்த ஷியாம் என்கிற ஒரு படம் தான். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் தமிழ் டபிள் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக சுமார் 1.5 மணி நேரம் இந்த படம் ஓடும். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, கதையோட ஆரம்பத்திலேயே வந்து இந்த உலகம் அழிய போகிற ஒரு தருவாயில் இருக்கிற ஸ்டேஜை தான் காட்டுறாங்க. அதாவது மக்கள் எல்லாம் பசி பட்டினியால் செத்துட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் மொத்தமாக வறட்சி, உலகத்தோட நிலைமையே வந்து ரொம்ப மோசமான அளவுக்கு போயிடுச்சு. இங்கே விவசாயமே பண்ண முடியாத நிலை, மக்களெல்லாம் உணவு இல்லாமல் அவதிப்படுற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த படத்தையே காட்டுறாங்க. இப்படி உலகமே இந்த நிலையில் இருக்கும்போது தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பகுதி மக்கள் மட்டும் ஒருவேளை உணவாக சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன், அவனை வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் கூட சொல்லலாம். அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு வகையான மீனை கண்டுபிடிக்கிறான், அதாவது ஃபிஷ்ஷு. அந்த மீனை சாப்பிட்டு தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு பட்டினி சமாளித்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ நம்ம அப்படி ஹீரோயின் சைடு போனோம்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். அந்த மிலிட்ரி வேலையை விட்டுட்டு இப்போ வந்து ஸ்மக்லிங் பண்ணிட்டுருக்கான். ஸ்மக்லிங் பண்ணிட்டு அதில் கிடைக்கிற பொருட்களை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்காங்க. ஸோ கதை வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வகையான ஃபிஷ்ஷை சாப்பிட்டு தான் வந்துட்டு அந்த மக்கள்லாம் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. அப்படி ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிட்டு தான் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறான். அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோயினும் டாக்டராக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த மீனை சாப்பிட்ட பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வகையான உடல் மாற்றங்கள் ஏற்பட்டு திடீர்னு வந்து ஜாம்பியாக மாறிட்டான். என்னடா இது கதைன்னு பார்த்தா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவன் கடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இப்படி கடிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். எல்லா ஜாம்பி படத்தையும் நடக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களை கடிப்பாங்க. அவனுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களை கடிப்பாங்க. இப்படியே மாறி 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 கடிச்சு ஒரு கட்டத்தில் மொத்த ஹாஸ்பிட்டலுமே வந்து கிட்டத்தட்ட ஜாம்பிஸாக மாறிடுறாங்க. இதை தெரிஞ்ச கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஆஹா வெளியில் போகிற ஓனனை பிடிச்சி நம்மளே வேட்டியில் விட்டோம் அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒரு வேலியை போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் எவனும் உள்ளே வரக்கூடாது, இந்த பார்டர் தாண்டி நானும் வரமாட்டேன், நீங்களும் வரக்கூடாது, வந்தீங்கன்னா சுட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்டரை போட்டு வெளியே வந்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, வெளியே வர அப்பாவி மக்களை கூட அவங்க சுட்டு கொண்டுடுறாங்க ஜாம்பி நினச்சிட்டு. ஸோ இதெல்லாம் டிவி மூலிமா தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், தன் காதல் மனைவியை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறமா வெற்றிகரமாக மனைவியை காப்பாற்றி வெளியே வந்தானா, இல்லை அங்கேயே குண்டடிப்பட்டு செத்தானா, இல்லை ஜாம்பி கிட்ட கடி வாங்கி செத்தானா, இதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. படம் வந்து சுமார் ஒரு 1.5 மணி நேரம் தான் போகுது. படத்தோட கதையை வந்து நான் எதுவும் புது கதைனாலும் சொல்ல மாட்டேன், நார்மல் ஒரு ஜாம்பி கதை தான். சொல்லப்போனால் நம்ம தமிழ்லேயே மிருதன் மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்குல்ல, அதே மாதிரி தான். ஆனால் மிருதனே வந்து ஒரு ஹை குவாலிட்டி லெவல் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். படத்தோட மேக்கிங் தான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. பிகாஸ் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒரு மிலிட்ரி மேன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ வந்து ஃபைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிலிட்ரி டைப் ஆஃப் ஃபைட்டிங்காக தான் இருக்கும். பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். எமோஷ்னல் சீன்ஸோனால் அந்த படத்தில் வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆகிருக்கும். அது என்னென்னு தெரில, இந்த கொரியாக்காரனுக்கு படம் எடுத்தாலே வந்து நம்மளை கிளைமேக்ஸில் அளவச்சிருவானுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், இந்த ட்ரெயின் டு பூஷன், ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் சீரியஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கிளைமேக்ஸ்லாம் நம்மளை ரொம்பவே அளவைக்கிற மாதிரியான இருக்கும். ஸோ வந்து இந்த படம் வந்து ஜாம்பி மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம், எந்த ஒரு வருத்தமும் பட மாட்டீங்க. எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஜாம்பி மாதிரியான படங்கள்லாம், அதனால தான் நானும் போய் பார்த்தேன். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 கொடுப்பேன். எனக்கு போர் அடிக்கல, ஆரம்பிச்சதும் தெரில, முடிஞ்சதும் தெரில. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவி அப்டேட்ஸ்க்கும் சஜஷன்ஸ்க்கும் சேனலை ஒரு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்து என்ன படத்தை ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.